Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PFMEA ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். PFMEA சீரீஸில் மொத்தம் 21 கண்டென்ட் இருக்குது. அந்த 21 கண்டென்ட்டில் 6 கண்டென்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த செகண்ட் பார்ட்டில் பர்பஸ் ஆஃப் FMEA, வாட் இஸ் FMEA, when to conduct FMEA, டைப்ஸ் ஆஃப் FMEA, ஸ்டெப்ஸ் இன் FMEA, FMEA அப்ரோச், இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க ட்ரைனிங் கூட போகலாம். பர்பஸ் ஆஃப் FMEA. ஒய் FMEA இஸ் ரெக்வயர்டு? FMEA நமக்கு எதுக்கு தேவை? To follow methodology that facilitates process improvement. process improvementக்கு நமக்கு ஒரு மெத்தடாலஜி தேவை, அதாவது ஒரு ப்ரொசீஜர் தேவை. To identify and eliminate concerns early in the development of a process or design. ஒரு ப்ராடக்டையோ இல்லை ப்ராசஸையோ டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் வர்ற ப்ராப்ளத்தை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணுறதுக்கு FMEA தேவை. To improve internal and external customer satisfaction. எக்ஸ்டர்னல் கஸ்டமர்னால் எல்லாருக்கும் தெரியும், பொருளை காசு கொடுத்து வாங்குறவர் தான் எக்ஸ்டர்னல் கஸ்டமர். இன்டர்னல் கஸ்டமர்னால் ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு பார்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த அடுத்த செக்ஷன் தான் அவங்களுக்கு கஸ்டமர். இல்லை ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு பார்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் இன்டர்னல் கஸ்டமர். To focus on preventive action. Prevention is better than cure சொல்லுவாங்க. அதாவது சரி பண்ணுறதை விட தடுக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்னா ஒரு ப்ராப்ளத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். அதில் FMEA ஃபோக்கஸ் பண்ணோம், அதுக்காகவும் தான். FMEA may be customer requirement during initial development or corrective action standardization for concern. FMEA வந்து சில சமயம் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். எதுக்குன்னா டெவலப்மெண்ட் பண்ணும்போது, ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணும்போதும், இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் வர்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் FMEA தேவை. ஃபைனலி FMEA இஸ் ஒன் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் ஃபார் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் IATF 16949 கிளாஸ் 8.3.4.4 PPAP. IATF 16949லையும் FMEA மேண்டேட்ரி. இது ஒன் ஆஃப் த 5 கோர் டூல்ஸில் வரும். கிளாஸ் 8.3.4.4ல் PPAP சொல்லியிருக்காங்க. அந்த PPAPல 18 மெயின் எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 18 மெயின் எலமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் வந்து ப்ராசஸ் FMEA. இதுக்காகவும் நமக்கு FMEA தேவை. நியூ மெக்கானிக்கல் மைண்டில் ஏற்கனவே இனிஷியல் ப்ராசஸ் ஸ்டடி, அதாவது SPCயை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் MSAவை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இப்போது ப்ராசஸ் FMEA அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் எல்லா டூலுக்கும் நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட போகிறோம். அதனால் எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் FMEA? டெஃபினிஷன். FMEA stands for Failure Mode and Effects Analysis. Failure Modes and Effects Analysis. FMEA is a systematic, proactive method for evaluating a process to identify where and how it might fail and to assess the relative impact of different failures in order to identify the parts of the process that are most in need of change. அதாவது FMEAங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரோஆக்டிவ் மெத்தட். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸில் எங்கே எப்படி ப்ராப்ளம் நடக்கலாம், அந்த ப்ராப்ளத்தினால என்ன இம்பேக்ட் வரலாம், அந்த இம்பேக்டை தடுக்கிறதுக்காக என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லும். இதுதான் அதோட டெஃபினிஷன். It is called as proactive or reliability tool. இது ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுனால
இதை ப்ரோஆக்டிவ் டூல்னு சொல்லுவாங்க, இல்லை ரிலையபிலிட்டி டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. when to conduct FMEA, FMEAவை எப்போ கண்டக்ட் பண்ணணும், எப்போ எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். when designing new system, கம்பெனியில் வந்து ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறோம், அதாவது ப்ரொசீஜர் கொண்டு வர போகிறோம், எல்லா செக்ஷனுக்கும் காமனாக ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வர போகிறோம், இல்லை ஒரு புது மெத்தடாலஜியை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் FMEA கண்டக்ட் பண்ணணும். நியூ ப்ராடக்ட்ஸ், புதுசாக ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம FMEA கண்டக்ட் பண்ணணும். நியூ ப்ராசஸஸ், எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்லேருந்து ஒரு புது ப்ராசஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம், அப்போவும் FMEA கண்டக்ட் பண்ணணும். நியூ மிஷினரிஸ், கம்பெனியில் புதுசாக மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் FMEA கண்டக்ட் பண்ணணும். பிஃபோர் பிளானிங் த இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் த அபவ், இருக்கிற சிஸ்டம்லேயோ ப்ராடக்ட்லேயோ ப்ராசஸ்லேயோ இல்லை மிஷினரிலேயோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே FMEA பண்ணணும். ப்ரியர் டு சேஞ்ச் இன் ப்ராடக்ட் டிசைன் ஆர் ப்ராசஸஸ், ஒரு ப்ராடக்ட்லேயோ இல்லை ப்ராசஸ்லேயோ டிசைனை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம FMEA பண்ணணும். when carryover designs are used for new applications, இருக்கிற டிசைனையே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு டிசைனுக்கோ இல்லை ஒரு ப்ராசஸ்க்கோ எதுக்கோ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம FMEA பண்ணணும். பிஃபோர் ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் இஸ் செலக்டட் ஆர் ரிலீஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங், ஒரு மேனுஃபேக்சரிங்கை டிசைன் பண்ணதுக்கப்புறம், அதாவது ப்ராசஸை டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட்வேர்னால் இந்த மெஷின்ஸ், டூல்ஸ் எக்ஸட்ரா, அந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராசஸ்க்கு இதுதான் யூஸ் பண்ணோம், இந்த மேனுஃபேக்சரிங் மெத்தடுக்கு இதுதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் FMEAவை கண்டக்ட் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் FMEA, FMEAல எத்தனை டைப் இருக்குங்கிறத பார்த்துடலாம். 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் FMEA. FMEAல நிறைய டைப் சொல்லுவாங்க, பட் 4 மெயின் டைப் இருக்குது. சிஸ்டம் FMEA ஆர் கான்செப்ட் FMEA, SFMEA ஆர் CFMEAன்னு சொல்லுவாங்க. focuses on how interactions among global systems might fail. கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்குது, இல்லை ஒரு ப்ராசஸ் மெத்தடாலஜி இருக்குது, அது எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் சிஸ்டம் FMEA ஆர் கான்செப்ட் FMEA. டிசைன் FMEA, இதை DFMEAன்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு ப்ராடக்ட் டிசைன் மைட் ஃபெயில், ஒரு ப்ராடக்ட் டிசைன் வந்து எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு டிசைன் FMEA கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் FMEA ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு ப்ராசஸஸ் தட் மேக் ப்ராடக்ட் மைட் ஃபெயில், இதுதான் PFMEA. ஒரு ப்ராடக்டை பண்ணுற ப்ராசஸ் வந்து எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாம், அதாவது என்னென்ன ப்ராப்ளம்லாம் அதில் வரலாம் அப்படிங்கிறது தான் PFMEA. Machinery FMEA, MFMEA focuses on how machinery that perform processes might fail. ஒரு ப்ராசஸை பண்ணுற மிஷின் வந்து எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் MFMEA, அதாவது மெஷினரி FMEA. நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸ் FMEA, அதாவது PFMEA பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மற்ற FMEAலாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸ்டெப்ஸ் இன் FMEA, FMEAல என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாட் இட் கேன் டூ ஃபார் அஸ், ஐடென்டிஃபைஸ் டிசைன் ஆர் ப்ராசஸ் ரிலேட்டட் ஃபெயிலியர் மோட்ஸ் பிஃபோர் தே ஹேப்பன். ஒரு டிசைன் ரிலேட்டடோ இல்லை ப்ராசஸ் ரிலேட்டடோ ஃபெயிலியர் மோடு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிடும். determines the effect and severity of this failure mode, அதாவது அந்த ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா அதனால் என்ன நடக்கும், அதோட சிவியாரிட்டினா அதோட ஆபத்து எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடும். ஐடென்டிஃபைஸ் த காசஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த ஃபெயிலியர் மோட்ஸ்,
அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு என்ன காசு, அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடும். ஐடென்டிஃபைஸ் த கண்ட்ரோல்ஸ் அண்ட் தேர் எஃபெக்டிவ்னஸ் டிடெக்ஷன். அதாவது அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, அதோட எஃபெக்டிவ்னஸ் டிடெக்ஷன் ரேங்கிங்லாம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் சொல்லிடும். குவான்டிஃபைஸ் அண்ட் ப்ரியாரிட்டைஸ் த ரிஸ்க்ஸ் ஆர்பிஎன் அசோசியேட்டட் வித் த ஃபெயிலியர் மோட்ஸ். அந்த ஃபெயிலியர் மோட்னால எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அதான் ஆர்பிஎன், அதாவது ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெவலப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆக்ஷன் பிளான்ஸ் விச் வில் ரெடியூஸ் ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஃப்எம்இஏ அப்ரோச். எ டீம் அப்ரோச் இஸ் நெசசரி டு கண்டக்ட் எஃப்எம்இஏ ஸ்டடி. எஃப்எம்இஏ ஸ்டடி வந்து ஒரு டீமாக தான் கண்டக்ட் பண்ணணும். நார்மலாக கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்எம்இஏ கண்டக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ப்ராசஸ் என்ஜினியரோ இல்லை குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்ஜினியரோ என்ன பண்ணுவாங்க, ஒரு எஃப்எம்இஏவை அப்படியே சிஸ்டம்லேயே உட்காந்து முடிச்சிருவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எஃப்எம்இஏ வந்து ஒரு டீம் அப்ரோச்சாக தான் பண்ணணும். அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். டீம் should be led by the process owner who is the responsible manufacturing engineer or technical person or other similar individual familiar with FMEA. அந்த டீம் லீடரை வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் பர்சனாக இருக்கலாம், இல்லை எஃப்எம்ஏ பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சவராக இருக்கலாம். அப்போ தான் டீமை வந்து லீட் பண்ண முடியும். த ஃபாலோயிங் சுட் பி கன்சிடர்டு ஃபார் டீம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ராசஸ் என்ஜினியர், சில கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அவர் மேபி டீம் லீடராக இருப்பார். டிசைன் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் டீம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங்கில் இருந்தும் இன்ஜினியர்ஸ் யாராவது வரணும். ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மெஷின்லேயோ இல்லை அந்த ப்ராசஸ்க்கு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்களோ அவங்களும் வரணும். குவாலிட்டி இன்ஜினியர்ஸ், அதாவது இன்ஸ்பெக்டர்ஸ், அந்த ப்ராடக்டை வந்து யார் யாரெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அவங்களும் வரணும். பர்ச்சேஸ் இன்ஜினியர்ஸ், ரா மெட்டீரியல் இல்லை சைல்டு பார்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற இன்ஜினியர்ஸ். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ், அந்த ப்ராசஸ்க்கு இல்லை அந்த மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸில் இருக்கிற இன்ஜினியர்ஸ். மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் இன்ஜினியர்ஸ், அந்த ப்ராடக்டை கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கள்ல அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் இன்ஜினியர்ஸ் வரணும். சேஃப்டி இன்ஜினியர்ஸ், சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ். ஹெச்ஆர் இன்ஜினியர்ஸ், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் இன்ஜினியர்ஸ் வரணும். சப்ளையர்ஸ் இஃப் ரெக்வயர்டு, இப்போ சப்ளையர் நம்ம கொடுக்குற பார்ட்டை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியலை, அது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இல்லை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா சப்ளையரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எஃப்எம்ஏ கண்டக்ட் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் இஃப் ரெக்வயர்டு, சப்போஸ் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ஃபிட்மெண்ட் ஆகுது, கஸ்டமர் ஃபிட்மெண்ட்டை பற்றி நமக்கு டீட்டெயிலாக தெரியலை, இல்லை அவங்களோட அசம்பிளி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா கஸ்டமரை கூட நம்ம கூப்பிட்டு வச்சு எஃப்எம்ஏ பண்ணலாம். இப்போ சொன்னதில் நிறைய என்ஜினியர்ஸ் இருக்காங்க. சப்போஸ் என்ஜினியர்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவல், அவங்களுக்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டாப் லெவலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அல்டிமேட்டாக நம்ம இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா எஃப்எம்ஏ வந்து ஒரு டீம் அப்ரோச்சாக தான் பண்ணணும், தனியாக பண்ணக்கூடாது. எதுக்கு டீம் அப்ரோச்சாக பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து மியூச்சுவலாக ஒரு ப்ராசஸ் இல்லை ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும். அது எப்போ தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அவங்களோட கன்சர்ன்ஸை சொல்லும்போது தான் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி ஒரு மியூச்சுவல் டிசைன் இல்லை மியூச்சுவல் கன்க்ளூஷன் வந்து கிடைக்கும். இல்லைன்னா இப்போ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வரல, வெறும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்கன்னா கஸ்டமர் கொடுக்கறதுக்கு சென்சார்ஸ் போடணும், இல்லை அந்த நல்ல மெஷினரிஸ் வாங்கணும், ஹை குவாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லி குவாலிட்டியில் மட்டுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அதனால் கம்பெனிக்கு வந்து நிறைய காசு வந்து செலவாகலாம், அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இதை வந்து யார் சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் இன்ஜினியர் என்ன சொல்லுவார்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற காஸ்ட் இவ்வளோ தான், அதனால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார்.
சேஃப்டி இன்ஜினியர் என்ன சொல்வார், ரொம்ப அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் ரொம்ப ரோபோட்டிக் மாதிரி போனோம் அப்படின்னா சேஃப்டி இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கும் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு கன்சர்ன்ஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது அல்டிமேட்டாக ஃபைனலாக ஒரு மியூச்சுவல் கன்க்ளூஷன் வரும், இல்லை மியூச்சுவல் சிஸ்டமாக டெவலப் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு தேவை. அதனால தான் எஃப்எம்ஏ வந்து ஒரு டீம் அப்ரோச்சாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிஎஃப்எம்இஏ பார்ட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.